வளமுடன். இன்றைய நாள் 11/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:35, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 11:16 வரை, நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:09 வரை, அனுஷம் பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:09 வரை, அஸ்வினி பின்பு பரணி. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷமும் அடைவீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். ஆதாயங்கள் அதிகமாகும். மனதளவில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி வளமான நாள். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றமான சூழ்நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அனுகூலங்கள் உண்டாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி வளமான நாள். மிருகசிரீஷம் அனுகூலங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கூடும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாகும். முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் சேமிப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். ஒத்துழைப்புகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூசம் லாபங்கள் உண்டாகும். ஆயில்யம் ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். விடாப்படியாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். திறமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
மகம் யோசித்து செயல்படவும், பூரம் ஆர்வம் உண்டாகும், உத்திரம் நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, பொருள் வரவுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் மேன்மையான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும். ஹஸ்தம் யோசித்து செயல்படவும். சித்திரை அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். திறமைகள் அதிகமாகும். எதிலும் வருமானம் உண்டாகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். திடீர் செலவுகள் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை திறமைகள் கூடும். சுவாதி மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்க மகிழ்வீர்கள். பணியில் நிதானம் தேவை. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தேவையற்ற குழப்பங்கள் உணர்ந்து நீங்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் திறமைகள் கூடும். கனுஷம் நெருக்கம் ஏற்படும். கேட்டை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, தேகநலில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். வேகமாக செயல்படுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். தேடல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். பொருள் வரவுகள் கூடும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமான நிலை ஏற்படும். தொல்லைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூல மாற்றங்கள் ஏற்படும். போராடம் சேமிப்புகள் கூடும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். தொழிலில் லாபமான சந்தர்ப்பங்கள் அமையும். முன்னேற்றம் கூடும். பணியில் நினைத்த காரியம் நிறைவேறும். விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவான நிலை ஏற்படும். லாபமான நிலை உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நட்புகள் ஏற்படும். புரட்டாதி லாபம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத்.
மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. தேகநலை மாற்றங்கள் ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் கௌரவங்கள் கூடும். மேன்மையான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.